வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனலில் சமீபத்தில் கண்ணகி மதுரையை எரித்தது குற்றமா அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டிருந்தோம். அதில் பொது சொத்துக்களை எரிக்கலாமா அப்படிங்கிற ஒரு செய்தியும் கேட்டிருந்தோம். அதுக்கான காரணத்தையும் சொல்லியிருந்தோம். அதுக்கு மேலேயும் பலர் கேள்வி கேட்டாங்க. அது மட்டுமா காரணம் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அது மட்டும் காரணம் இல்லைங்க. நான் அந்த செய்திக்காக மட்டும் சொன்னேன். இப்போ சொல்கிறேன். மதுரையை எரிச்சிட்டு அப்படி பிறப்புறா, அவ பின்னாடி ஒரு தெய்வம் வருது. அந்த தெய்வம் யாரு தெரியுங்களா? அதான் மதுராபுரி தெய்வம். இந்த பூமிங்க மதுரை இருக்கே, அது நம்ம ஊருங்கிற பெருமைக்காக நான் சொல்லலை. இறைவன் 64 திருவிளையாடல்களை செய்வதற்காக பல முறை வந்த இடம் மதுரை தான். திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் மற்றவர்களும் வந்த இடம். அதே போல பிரபந்தங்கள் பாடிய ஆழ்வார்கள் வந்த இடம். மதுராபுரி தெய்வம் இந்த மதுரையை காக்குது. அந்த தெய்வத்தினுடைய அழகு எப்படிப்பட்டது தெரியுங்களா? அந்த வர்ணனையை சிலப்பதிகார ஆசிரியர் சொல்றார் பாருங்க. சடையும் பிறையும் தாழ்ந்த சென்னி குவளை உடகன் தவளவாய் முகத்தி கடையெயிறு அரும்பிய பவளச் செவ்வாய்த்தி இடை நிலா விரிந்த நித்தில நகைத்தி இடை மருங்கு இருண்ட நீளமாயினும் வலமரங்கு பொன்னிறம் புரையும் மேனியல் இடக்கை புலம்பூன் தாமரை ஏந்தினும் வலக்கை அஞ்சுடர் கொடுவால் பிடித்தோல் வழக்கால் புனைகளல் கற்றினும் இடக்கால் தனி சிலம்பு அரட்டும் தகைமயல் பனித்துறை கொற்கை கொன்கண் குமரி துறைவன் பொற்கோட்டு வரம்பன் பொதியில் பொற்பன் குளமுதற் கிளத்தி. இந்த வர்ணனையினுடைய உச்சமாக சொல்லுகின்ற வார்த்தை என்னன்னா, பாண்டிய மன்னனுடைய புகழை சொல்லி அவனையும் இந்த மதுரையும் காப்பவள் நான். ஆனால் கண்ணகி ஒன்று தெரிந்து கொள், இந்த பாண்டிய மன்னன் குற்றமற்றவன். இவனுடைய ஆராய்ச்சி மணி ஒரு முறை கூட ஒழித்ததில்லை. இவன் நீதி தவறாதவன். அப்படி இருக்க இந்த பிழை நிகழ்ந்தது ஏன் சொல்லிட்டு அந்த தெய்வம் பல கதைகளை சொல்லுதுங்க. முன்வினை காரணமாக இது நிகழ்ந்ததுங்குது. அதில் முக்கியமாக சொல்கிறப்ப, நீ மதுரை எரிச்சிட்டம்னு நீ வருந்த வேண்டாம் கண்ணகி. இந்த மதுரைக்கு ஒரு சாபம் இருந்தது. எப்படி? ஆடி மாதத்து அட்டமி நாளில் இந்த மதுரை அழல்வாய்ப்படும் என்பதை. இந்த பாட்டு வரியை பாருங்க. ஆடி திங்கள் பேரிருள் பக்கத்து அழல் சேர் குட்டத்து அட்டமி ஞான்று வெள்ளி வாரத்து உள்ளெறி உண்ண உரைசால் மதுரையோடு அரைசு கேடுறும் எனும் உரையும் உண்டே நிறை தொடியோயே. அதாவது ஆடி மாதத்தில் தேய்பிரையில் கிருஷ்ணபட்சம் கார்த்திகை நட்சத்திரத்தில் வெள்ளிக்கிழமை அன்று இந்த நகரம் அழல்வாய்ப்படும் என்ற விதி இருந்தது. இந்த விதியின் காரணமாகத்தான் மன்னனும் பிழை செய்தான். அதே போல அவன் மாய்ந்தான், அவனுடைய மனைவி இறந்தால் மதுரை பற்றி எறிந்தது. நீயும் அதற்கு ஒரு காரணமானாய். ஆனால் இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? இதே நகரத்தில் முன்னாளில் நடந்த ஒரு செயல்பாடும், அந்த செயல்பாட்டின் காரணமாக அப்போது உன் கணவன் எப்படி மற்றொருவனை வீழ்த்தினான் என்பதையும், அதனுடைய தொடர்ச்சியாகவே இங்கு கோவலன் வெட்டப்பட்டான் என்பதையும் அந்த தெய்வம் எடுத்துச் சொல்லுகிறது. இவற்றையெல்லாம் கேட்ட கண்ணகி சற்றே கலங்கி, நான் என்ன செய்யட்டும் என்று கேட்க, நீ மேற்கு நோக்கி செல், அங்கே நெடுங்குன்றத்திலே வேங்கை மர நிழலில் நிற்பாயாக. அப்படி நிற்கும்போது இன்றிலிருந்து 14ஆம் நாளிலே தேவருலகத்திலிருந்து வருகின்ற பெருமக்கள் உன் கணவனோடு உன்னை கூட்டிச் செல்வர் என்ற செய்தியை அந்த மதுராபுரி தெய்வம் சொல்லுகிறது. அதன்படி கண்ணகி மனதுக்குள் வருந்தியவளாக, கிழக்கு திசையில் என் கணவனோடு உள்ளே வந்தேன், இப்போது நான் தனியலாக மேற்கு திசை நோக்கி செல்லுகிறேன் என்று சொல்லி மேற்கு நோக்கி நடந்தால், இன்னைக்கு இருக்கக்கூடிய கண்ணகி குற்றம் என்று சொல்லக்கூடிய அந்த கோயில் இருக்கிற இடத்திலே, அந்த குன்றத்தின் உச்சியிலே நின்றால், வேங்கை மரத்தடியிலே நின்றால், அப்போது அவள் மனதில் ஒரு எண்ணமும் வந்தது. மதுரை எரித்தேனோ என்று கணங்கி கொண்டிருந்தேன், ஆனால் அந்த தெய்வம் எனக்கு எல்லாவற்றையும் விளக்கிற்று என்று சொல்லி நின்றபோது ஆகாயத்திலிருந்து ஒரு தேர் வந்தது. அதிலே தேவபுருஷர்களும் அவருடைய கணவனும் இருந்தார்கள். அவளை மலர் சொரிய அழைத்து சென்றதை
அங்கிருந்த குன்றக்குறவர்கள் பார்த்தார்கள் என்ற செய்தியும் சிலப்பதிகாரத்திலே பாட்டிலே சொல்லப்படுகின்றது. புலம்பூ வேங்கை நலங்கிளர் கொழுநிழல் ஒருமுளை இழந்தால் ஓர் திருமா பத்தினிக்கு அமரர்க்கு அரசன் தமர் வந்து ஈண்டியவர் காதல் கொழுநனை காட்டி அவளோடு எம் கற்புலம் காண விற்புலம் போயது இரும்பூது போலும் அகுது அறிந்தல் நீயென. இவ்வாறாக அந்த பூவுலகத்திலே பெண்ணாக பிறந்த அவள் பிறகு தெய்வ பெண்ணாக மாறுகிற தன்மையை, அவளுக்கு அவளுடைய ஒழுக்கமும் மேன்மையும் பொறுமையும் அவள் பெற்ற பெயராக கிடைத்தன. மதுரை அவளுக்கு இத்தகைய ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்தது. அதனால்தான் இன்றைக்கும் மதுரையில் இருக்கக்கூடிய செல்லத்தம்மன் கோயில் கண்ணகியினுடைய கோயிலாகவே கருதி வழிபட்டு வருகிறார்கள். இலங்கையில் சேரன் செங்குட்டுவன் கோட்டமெடுத்த போது இங்கு வந்து அந்த சிலம்பை வாங்கி சென்றதாக கதை உண்டு. 11 இடங்களிலே இலங்கையிலே கோயில் இருக்கிறது. சுட்டிபுரம் என்ற கோயிலுக்கு நானும் சென்று வந்திருக்கிறேன். இத்தகைய செய்திகளெல்லாம் நாம் பார்க்கின்றோம். எனவே மதுரை எரிந்தபோது அதற்கான காரணத்தை மதுராபுரி தெய்வத்தின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்கிறோம். படிக்க படிக்கத்தாங்க நம்முடைய அறியாமை புரிகிறது, அறிவு புரியல, அறியாமை புரிகிறது. அறிதொரும் அறியாமை கண்டற்றால் திருவள்ளுவர். அதாவது இது தெரியலையே, அடடே இது தெரியாமல் போயிட்டோமே, இவ்வளவு நாள் படிச்சிருக்கோம் இது தெரியலையே அப்படின்னு நமக்கு தோணுதுன்னா அதுதான் அறிவுங்கிறார் திருவள்ளுவர். எனவே புதியவற்றை தெரிந்து கொள்வதைப் போல பழைய இலக்கியங்கள், சங்க இலக்கியங்கள், நூல்களிலே சொல்லப்படுகின்ற அரிய செய்திகளை, பொக்கிஷங்களை, புதையல்களை தேடி கண்டடைவோம். சிலம்பிலே இப்படிப்பட்ட கூறுகள் அதிகம் உண்டு, கிளைக்கதைகளும் நிறைய உண்டு. தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்கிற போது அந்த கிளைக்கதைகளையும் பார்ப்போம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்கள். உங்களை தேடியே உங்கள் வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்கள், அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.